ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. மீண்டும் சந்திக்கிறோம். எல்லோருக்கும் என்னுடைய தீபாவளி நாள் வாழ்த்துக்கள். இன்று கொஞ்சம் தீபாவளி பற்றி கொஞ்சம் பேப்போம். பல பேருக்கு பல மாதிரி அபிப்பிராயங்கள். ஒரு சிலருக்கு தான் தீபாவளி எதுக்காக கொண்டாடப்படுகிறது, எப்படி கொண்டாடப்படணும் வருகிறது. பெரும்பாலும் மக்களோட கேட்டால் சரியான தீபாவளி அப்படின்னாக்கா ஒன்று கூடி கூத்து கும்பாலம் சந்தோஷமாக இருக்கணும், அதுக்காக தான் தீபாவளி. சந்தோஷமாக இருக்கணும், எப்போ மேலே கூட்டத்தை கூட்டி சந்தோஷமாக இருக்கலாமே, ஏன் இந்த நாளை தேர்ந்தெடுக்கணும்? அப்போ எதுக்கு ஒரு பெருநாள்? மற்ற இனத்தவர்களுக்கு அவங்களோட பெருநாள் எப்படி கொண்டாடுகிறார்கள். நம்ம இந்துக்கள் தீபாவளி எப்படி கொண்டாடுகின்றோம், ஏன் கொண்டாடுகிறோம், எதுக்காக கொண்டாடுகிறோம், எதனால் கொண்டாடுகிறோம், அது காரணம் என்ன, என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது. அதான் கீதையிலே பகவான் சொல்கிறது, கலியுகத்தில் எது செய்யக்கூடியது, எது செய்யக்கூடாதது, எது விட்டு விடுவது அப்படின்ற கீதையில் சொல்கிறார். ஸோ இந்த பெருநாள் என்ற முறையில் பெருநாளால் கொண்டாடணும். நல்ல நாள் நல்ல நாளாக இருக்கணும். அதுதான் தீபாவளி. தீபாவளி விசேஷமான புனித நாள். அந்த புனிதமான நாளை புனிதமாகவே கொண்டாடணும். அதை விடுத்து மனப்போன போக்கில் செய்யக்கூடாது. ஸோ சுருக்கமாக தீபாவளின்னா என்ன, எதுக்கு தீபாவளி, எப்படி கொண்டாடணும், எத்தனை நாள் தீபாவளி, அதை நம்ம பார்ப்போம். தீபாவளி பல பேர் பல சொல்லியிருக்கிறாங்க, கற்றுக்கிறேன். பல பேர் பல மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் எவ்வளோ பேர் புரியுதுன்னு தெரியல. அதையே நானும் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு அந்த தீபாவளி பற்றி நம்ம சொல்கிறோம். தீபம் வழி. தீபம்னா தெரிஞ்சுக்கிற ஒளி, அகல் விளக்கு வைத்து ஒளி ஏற்றுவது, இருட்டை வெளிச்சமாக்குவது. ஸோ தீபாவளி என்பது தீபம் வழி. தீபத்தை வரிஞ்சலாக அதிகமாக அலங்காரப்படுத்துவது. ஆனால் எந்த வீட்டில் தீபத்தை ஏற்றுறோம், எந்த வீட்டில் தீபத்தை ஏற்றி வச்சுருக்கிறோம்? தீபாவளின்னா தீபங்கள் ஏற்றணும். தீபங்கள் ஏற்றாமலே தீபாவளி கொண்டாடுகின்றோம். அதுதான் விசித்திரம். நம்ம தீபாவளின காரணமே தீபத்தை ஏற்றணும், தீபமே ஏற்றுவதில்லை. அப்புறம் எப்படி தீபாவளி? ஸோ தீபம் என்பது எதுக்கு தீபம்? ஒளி, இருட்டை வெளிச்சத்தை கொண்டு வருவது. வெளிச்சம்னா இருட்டு அகழ்ந்து போய் வெளிச்சத்தை வருவது. இருட்டு என்பது மாயை, ஒளி என்பது பகவான். எந்த இடத்துல சூரியன் ஒளிக்கும் அங்கே இருட்டு இருக்காது, வெளிச்சம் இடத்துல இருட்டு இருக்காது. ஸோ வெளிச்சம் என்பது கடவுள், இருட்டு என்பது மாயை. வெளிச்சம் என்பது அறிவு, இருட்டு என்பது அஞ்ஞானம். ஞானம் அஞ்ஞானம். அப்போ அந்த ஞானத்தை பெறுவதுக்கு தீபாவளி. அந்த ஞானத்தை விட்டுட்டு அஞ்ஞானத்தில் உட்காந்துக்கிட்டு இருக்கோம். தீபம் ஏற்றாமல் தீபாவளி கொண்டோம். அப்போ அஞ்ஞானம். அப்போ தீபம் வழி கிடையாது, அஞ்ஞான வழி. அஞ்ஞானத்திலே புரண்டு கொண்டு இருக்கிறோம். இதுதான் தீபாவளி செய்கிறோம். இந்துக்கள் ரொம்ப பெரும்பாலும் சாஸ்திரங்கள் படிப்பது கிடையாது. அதனால் இது உண்மையை மறைந்து போய் வேறு திசையில் போய் கொண்டு இருக்கிறோம். ஸோ அதில் சுருக்கமாக தீபாவளி பற்றி ஒரு 10 நிமிஷம் பேசுவோம். தீபாவளி இதை 5 நாட்களாக கொண்டாடணும். தீபாவளி 5 நாட்களுக்கு கொண்டாடுவது.
முதல் நாள் அது தன்வந்திரியம், கிருஷ்ணனோட தன்வந்திரம் அவதாரம். ஐயர் மருந்து கொண்டாந்து சதுர்த்திக்கு முன்னே வருவது திரியோதாசி. அது பேர் தன்வந்திரி. ஸோ அந்த தன்வந்திரி அதுக்காக சில பேர் தங்கம், வெள்ளி, புதிய பாத்திரங்கள் இப்படி சில வகையை வாங்குவது, புது பானைகள் வாங்குவது. இதெல்லாம் திரியோதாசி தீபாவளி இந்த நரக சதுர்த்திக்கு முதல் நாள் அது கொண்டாடு. ரெண்டாவது தான் இப்போ நம்ம நாட்டில் தீபாவளின்னு கொண்டாடுறோம். அது பேர் சதுர்தசி, நரக சதுர்தசி. ஸோ அது சோத்த தீபாவளி, சின்ன தீபாவளின்னு கூட சொல்லுவாங்க. அந்த தீபாவளி ரொம்ப கொண்டாடுது. இப்போ மலேசியாவில், தமிழ்நாட்டில் கொண்டாடுது நரக சதுர்தசி. இது மெயின் தீபாவளி வரல. இது நரக சதுர்தசியவே தீபாவளியை கொண்டாடுறோம். என்ன அப்படின்னா, கிருஷ்ணர் நரக அசுரன் ஒரு அசுரனை கொன்ற நாள். அசுரர்கள்னாக்கா அந்த காலத்தில் அசுரர்கள் இருந்தாங்க. அந்த காலத்தில் நம்ம தான் அசுரர்கள். இந்த அசுரனை மக்களுக்கு எப்படி கிருஷ்ணர் ஒரு அசுரனை கொண்டதில்லை. மேற்று முன்னாக்கா பல அசுர கொண்டதை பல தீபாவளி கொண்டாடணும். நாம் என்னமோ ஒரு அசுரனே தெரிஞ்சதாக பேசிக்கின்றோம். ஆனால் கிருஷ்ணர் கொண்டது பல அசுரர்களை. பாகவதம் படித்தோமா, விஷ்ணு புராணம், கிருஷ்ண லீலையில் குழந்தையில் இருக்கிறது பல அசுரர்களை கொலைக்கிறார். அப்போ ராமன் கொண்டது ராமநவமி, ராவணன் கொண்டது, இரணிகசிப்பு கொண்டது, இரண்யக்ஷ கொண்டது, சிசுபாலன் கொண்டது, பிளாம்பாசுரன் கொண்டது, இப்படி பல அசுரர்களை கொண்டதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் கொண்டாடவில்லை. கேட்டால் நரகாசுரன் கேட்டான், இந்த நாளையெல்லாம் கொண்டாடணும்னு. அதுக்காக அவனுக்காக நம்ம கொண்டாடக்கூடாது, நரகாசுரனுக்காக கொண்டாடக்கூடாது. அசுரன் அழிந்தான் என்பதற்காக கொண்டாடணும். அசுரன் என்பது இருட்டு, பகவான் என்பது வெளிச்சம். இருட்டு போய் வெளிச்சம் வருவது. அப்போ நம்மளுடைய துன்பங்கள், அஞ்ஞானம், நரகாசுரனுக்கு துன்பங்கள் கொடு. நமக்கு யார் இப்போ துன்பம் கொடுத்து கொடுங்க? அசுரம் கொடுக்கல, நம்ம தான் துன்பம் கொடுத்து கொண்டு இருக்கிறோம். நம்ம மனத்தில் இருக்கிற அசுர குணங்கள். இப்போ எல்லாமே அசுரனாக அறிவிட்டோம். எல்லோரும் அசுரர்கள். என்ன அசுரர் செஞ்ச வேலை இப்போ நம்ம செய்து கொண்டு இருக்கிறோம். தீபாவளி அன்னைக்கு எந்த செய்யக்கூடாதோ அது செய்து கொண்டு இருக்கிறோம். அப்போ நரக சதுர்த்தி கொண்டாடுவது, நம்ம அசுரனாக மாறக்கூடாது. அப்போ நம்ம என்ன செய்கிறோம்? அந்த நரக தீபாவளி அன்றைக்கி தான் நம்மளும் அசுரனாக மாறுகிறோம். மாமிசம், மதுபானம், சூது, தமிழ் சொல்லுங்க மது சூது, இதை கொண்டாடுகின்றோம். இதை வைத்து கொண்டாடுகிறோம். அது எப்படி தீபாவளி ஆகும்? இறைவன் பேரை சொல்லி இறைவனுக்கு வைத்து, ஆனால் இறைவனை விட்டு தீபாவளி கொண்டாடுகிறோம். நம்ம அசுரர்களாக மாறிவிட்டோம். சில பேர், எல்லாரும் இல்லை. யார் இது செய்கிறாளோ நம்ம அசுரர்களாக மாறிக்கின்றோம். பல உயிர்களை கொள்வது, ஆடு, மாடு, கோழி. இது நம்ம பண்டிகை கிடையாது. தீபாவளி என்பது புனித நாள். புனிதமாக இருக்க வேண்டும். நம்ம புனிதமாக இருக்க வேண்டும். புனிதத்தில் வெளிச்சத்தை நோக்கி நாம் போகின்றோம். நம்ம வெளிச்சமாக இருக்க வேண்டும். ஞானத்தில் இருக்க வேண்டும். இல்லை, சரி, நரக சதுர்த்தி அசுரன் நம்மளை கெட்டதுக்கு அசுரனை கொண்டதுனால அவன் கேட்டுக்கொண்டதாக கொண்டாடும். சரி, ரெண்டாவது நாள். மூணாம் நாள் தான் அமாவாசை. நரக சதுர்த்தி முடிஞ்சோன்னா மூணாம் நாள்
அமாவாசை தான் இருட்டு. அமாவாசை தான் உண்மையான மேனு தீபாவளி. அப்போ அந்த மேனு அந்த அமாவாசை அன்னைக்கு தான் அது உண்மையான தீபாவளி. ஸோ அன்று தான் நரகாசுரனை அழித்த பிற்பாடு பகவான் அசுத்தப்பட்டதுக்கு நான் சொல்லி அந்த குறையை தீர்ப்பதற்காக எண்ணெய் தேய்த்து குளித்தாராம். பாவக்கரைகள் போவதற்கு அசுரனை கொண்டதுனால தீர்த்து கழிப்பதற்காக பகவான் எண்ணெய் தேய்ச்சி குளித்ததாக சொல்லப்படுது. அதுதான் வந்து நம்ம வந்து எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறோம். எண்ணெயில் இன்னொன்று என்ன அதிகம் சொல்கிறாங்க, எண்ணெயில் வந்து லட்சுமியும், நீரில் சுடு தண்ணி நீரில் குளிக்கிறோம், அதில் கங்கையும் குடியிருப்பதாக. ஏன்னா இறைவன் குளிக்கும்போது இறைவன் பகவான் குளிக்கிறமாத லட்சுமியும் கங்கையும் கூட வராங்க அவர் தூய்மைப்படுத்துவதுக்கு. அப்போ எந்த ரூபத்தில் லட்சுமி எண்ணெயாக வராங்க. அவர் எண்ணெய் வைக்கிறதுனால லட்சுமி கூட இருக்கிறனால எண்ணெயாக வந்தாங்க. ஸோ பகவான் குளிக்கிறதுக்காக கங்கையை கூட வந்தாங்க அவர் குளிப்பாட்டுவதுக்கு. பகவானுக்கு உதவிக்காக தொண்டு செய்கிறாங்க. அதுக்கு தான் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது. சீக்காய் ஏன் வந்துச்சுனாக்கா, சீகக்காய் அது ஒரு மருந்து தான் உடலுக்கு. எண்ணெய் வைத்த பிறப்படி எண்ணெய் பசை வளர்ப்பு போவதுக்காக அந்த காலத்தில் அந்த எண்ணெய் கழிப்பதுக்காக உடம்பெல்லாம் எண்ணெய் பூசி, எனக்கு ஞாபகம் இருக்குது, சிறுப்பிள்ளை எங்கள் அம்மா எண்ணெய் தேய்ச்சி விடுவாங்க. தலையில் கண், காது, மூக்கு, காதுகள்லாம் போட்டு எண்ணெய் தேய்ச்சி விடுவாங்க, குளிப்போம். அப்போ அந்த எண்ணெய் பசை போகிறதுக்கு சீக்காய் வேணும். இந்த காலத்தில் பல மாதிரி சவுக்காரம், ஷாம்பு என்னென்னமோ வந்து விட்டு அந்த காலத்தில் சீக்காய் தான் பாவிச்சாங்க அந்த எண்ணெய் பசை போகிறதுக்காக. அது பாரம்பரியமாக இன்னும் நம்ம வந்து சீக்காய், எண்ணெய்க்கு சீக்காய் தான் நல்லது. அப்போ அந்த அந்த உடலில் உள்ள அந்த எண்ணெய் பசை உடவுல போவதுக்கு சீக்காய் தேவைப்பட்டது. இப்படி தான் காலையில் குளித்து தீபாவளி அன்னைக்கு, அமாவாசை அன்னைக்கு காலையில் குளித்து சுத்தபத்தக்காக புதிய உடையை அணித்து கிருஷ்ணர் நன்றிக்காக கிருஷ்ணரையோ, ராமரையோ, விஷ்ணுவையோ, பெருமாளையோ அவரை வணங்கி ஆரம்பிக்கலாம் அமாவாசை அன்னைக்கு. ஸோ காலையில் பகவானையும், மத்தியானத்தில் அமாவாசைனால் இறந்தவங்களையும் விட்டுவிட வேண்டான்னு சொல்லி அவங்களையும் ஞாபகத்தமாக மத்தியானத்தில் பித்திரு பூஜை பகலில் 12 மணிக்கு 1 மணிக்குள்ள பித்திருக்களுக்கு இறந்தவங்களுக்கு. ஆனால் இப்போல்லாம் 2 நாள் 3 நாள் 4 நாள் 5 மணிக்கே செஞ்சிட்றாங்கலாம் அவங்கவுங்க வசதிக்கு. ஏன்னா பித்திரு இறந்தவங்களுக்கு வந்து அமாவாசையில் செய்யணும். அது மாதம் அமாவாசையில் தர்ப்பணம் பண்ணுவாங்க. அந்த இறந்த நாளையும் அவங்களும் மதிக்கணும், ஞாபகப்படுத்துறதுக்காக அவங்களுக்கு ஒரு மரியாதையாக செய்யப்பட்டது. ஆனால் இப்போ அதுக்கு காலம் மாறி போய் தீபாவளி அன்றைக்கி மத்தியானத்தில் யாரும் அமாவாசை அன்றைக்கி யாரும் செய்கிறதில்ல இப்போலாம். அது 2 நாள் 3 நாள் முன்னே அவங்க செஞ்சு முடிச்சிடறாங்க. ஆனால் அப்படி கிடையாது. செய்கிறதாக்கா அந்த பகலில் பித்திருக்கள் செய்யலாம். இரவில் ஒளி ஏற்றி அலங்காரப்படுத்தி வீடு, கோயில்கள் எல்லா இடங்களிலும் தீபங்கள் ஏற்றி அமாவாசை இருட்டு வெளிச்சத்தை உருவாக்கி வழிபடும்போது இரவில் லட்சுமி தேவி அவங்களுக்கு அனுகிரகம், ஆசீர்வாதம் கிடைக்கிறதாக சொல்லப்படுகிறது. யார் வீட்டில் இரவில் தீபம் ஏற்றப்படுகிறதோ அங்கே லட்சுமி வருவதாகும். இருட்டாக இருந்தால் மூதேவி தான் வரும் இல்லையா? இருட்டு என்பது மூதேவி, வெளிச்சம் என்பது ஸ்ரீதேவி. அப்போ அந்த தீபாவளி அன்னைக்கு, அமாவாசை அன்னைக்கு இரவில் விளக்கு ஏற்றி வீடுகளையும் கோயில்களையும் அலங்காரப்படுத்தினா லட்சுமி கலசம், லட்சுமி தேவி ஆசீர்வாதம் அளிப்பதாக சொல்லப்படுனால் செய்யணும். சில பேர் காளி பூஜை செய்வாங்க. ஒவ்வொரு இடத்துக்கு பொறுத்து பல மாதிரி இருக்கிறது. இந்த மாதிரி. அப்புறம் அமாவாசைக்கு அடுத்து பிரதமை, அடுத்த நாள்
கோவர்த்தன பூஜை அது ஹரிகிருஷ்ணரில் மட்டும்தான் செய்கிறாங்க. இந்தியாவில் வடநாட்டில் செய்வாங்க சில பேர். இது விசேஷமான அன்னக்குண்டு. கிருஷ்ணர் கோவர்த்தன மலையை தூக்கி வச்சதுனால அந்த கிருஷ்ணர் அந்த கோவர்த்தன மலைக்கு பூஜை செஞ்சதுனால அன்று தீபாவளி அமாவாசைக்கு மறுநாள் நம்ம கோயிலெல்லாம் கோவர்த்தன பூஜை செய்வோம். அது எத்தனை இந்துக்களுக்கு தெரியும்? தமிழ்நாட்டில், மலேசியாவில் எவ்வளோ பேர் அது செய்கிறாங்க தெரியும் தெரியாது. ஆனால் நம்ம கோயிலில் நடக்கும். ஸோ அந்த மத்தியானத்தில் அந்த கோவர்த்தன மலை மாதிரி அன்னக்குண்டு அப்படின்னாக்கா எல்லா உணவுகளையும் தயாரித்து அந்த உணவால் சோறை கொட்டி மலையை ஆக்கி அந்த மலையில் அலங்காரம் மலைகள் போன்று கற்கள் போன்று பலகாரங்களை செய்து வச்சதையும் அந்த மலை அலங்காரப்படுத்துவது. அந்த மலையில் என்னென்ன இருக்குமோ நம்ம காய்கறிகளை வைத்து அலங்காரப்படுத்தி அங்கங்கே மலைக்கு கீழே வந்து அங்கங்கே குளங்கள் குட்டைகள் இருக்கும், நீர்கள் இருக்கும். ஸோ அங்கங்கே ஒரு கிண்ணத்தில் பக்கத்தில் குளம் இருப்பது மாதிரி நம்ம தண்ணி, ஜூஸு இந்த மாதிரிலாம் வச்சு அந்த அன்னக்குண்டு செஞ்சு வழிபாடு செய்வது அருமையாக இருக்கும். எவரெஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும். எல்லா உணவுகளையும் கொண்டாந்து அலங்கரித்து, ஏன்னா நம்ம போய் மலையை கோவர்த்தன மதுராவுக்கு போய் கோவர்த்தன மலையை பூஜை செய்ய முடியாது. இந்த நாள் அன்னக்குண்டுன்னு சொல்லி கிருஷ்ணர் செஞ்ச மாதிரியே உணவெல்லாம் மலையாக்கி அந்த உணவெல்லாம் இரவு நினைவேதம் பண்ணி அது எல்லோரும் பகிர்ந்து சாப்பிடுவது அருமையான ஒரு திருவிழா. அந்த நாள் செய்கிறதுக்கு கொஞ்சம் முன்ன காலையில் நம்ம வந்து பசு பூஜை செய்வோம். நம்ம பொங்கல் அன்றைக்கி பசு பூஜை செய்வது. ஆனால் உடனே இந்த நாள்லேயும் கோவர்த்தன தீபாவளி மறுநாளும் நாங்கள் பசு பூஜை செய்வோம். பசுவை மறக்கக்கூடாது அப்படின்றதுக்காக பசுவை வாங்கிட்டு அப்புறம் கோவர்த்தன பூஜை செய்வோம். அது முடிந்ததா? அது 4வது. அப்புறம் அது கோவர்த்தன முடிஞ்சு 5வது நாள் வந்து சொந்தங்கள், அண்ணன் தம்பி சொந்தங்கள். இது புராணங்களில் யமராஜா, கங்கா தேவி, யமுனா தேவி, கங்கை யமுனை, யமுனையும் யமராஜா அண்ணன் தங்கை புராண கதைகள் சொல்லப்படுகிறது வழிபாடு செய்ததாக. ஸோ இந்த 5வது நாள் வந்து அண்ணன் தங்கை உறவு நீடிப்பதற்காக தங்கைகள் அண்ணனுக்கு காப்பு ராக்கின்னு சொல்லுவாங்க, அது கட்டுறாங்க இருக்குது. அப்புறம் தங்கைக்கு அக்காவுக்கு அது அண்ணன் தம்பி பரிசுகள் கொடுப்பது, இப்படி உறவுகள் நிலையாட்டுவதற்காக இப்படி வழிபட்டு வந்தது. ஆனால் இதெல்லாம் மாறி போயிச்சலாம். இப்போ தீபாவளி என்ற ஒரு முறையை மாற்றம் அடைந்து விட்டது. இதெல்லாம் இல்லை. எவ்வளோ பேர் இந்த தீபாவளியோட மகிமையை உணர்ந்து செய்தால் தீபாவளி. சில பேர் தீபாவளி மறுநாள் வந்து கைவாளி அப்படின்வாங்க. நம்ம தீபாவளி கொண்டாடுறோமா கைவாளி கொண்டாடுறோமா தெரியல. ஸோ அதனால் கொஞ்சம் விஷயங்கள் தெரிஞ்சு அதை மாதிரி நம்ம செஞ்சோமா அதுதான் தீபாவளி. கண்மூடித்தனமாக சொந்த மன புத்தியில் விருப்பத்தின் இது தீபாவளின்ற பெயரில் நம்ம இஷ்டம் மாதிரி செய்வது கிடையாது. ஸோ தீபாவளி என்பது நரகம் என்பது நம்ம மனங்கள் அசுரத்தன்மை போய் நல்ல குணங்கள் ஒளி இதயத்தில் மனதில் பிரகாசம், நேர்மை, கருணை, பணிவு, அன்பு, ஒழுக்கம், பக்தி இதெல்லாம் மனசில் வரணும், புதுப்பித்து கொள்ளணும். இதை உணர்வதற்கு தான் தீபாவளி கொண்டாடுது.
நம்ம அசுரன்னு ஆவதுக்காக இல்லை. ஸோ இந்த தீபாவளின்ற அர்த்தம் தெரியாமல் போய்விட்டது. இதுக்கு தீபாவளி இன்னும் பல காரணங்களுக்கு நரகாசுரனை அழித்தது ஒரு காரணம். இது 5 நாள் எப்படி கொண்டாடுதுன்னு ஏன் கொண்டாடுன்னு சொல்லியாச்சு. ஏன் கொண்டாடுகிறோம் என்பது பார்ப்போம். நரகாசுரன் பல கதைகள் இருக்கிறது. தமிழ்நாட்டில் பெரும்பாலும் தெரிஞ்சதெல்லாம் நரகாசுரனை கொன்று நாளாக கொண்டாடப்படுகிறது. நரகாசுரன் கொண்டனால நரகாசுரன் பல அரச குமாரிகளை கைப்பற்றி அவன் அரண்மனையில் அடைத்து வைத்திருந்தான். பல மன்னர்களோட மகள்களை, அரச குமாரிகளை, இளவரசிகளை, பெண் பிள்ளைகளை கடத்தி கொண்டாந்து அவன் அரண்மனையில் சிறைப்படுத்தி வைத்திருந்தான். அவங்களை காப்பாற்றுவதற்காக பகவான் அசுரனை அழைத்து அந்த பெண்களை எல்லாம் விடுதலை செய்தார். அப்போ அந்த பெண்களெல்லாம் விடுதலை செய்தனால அந்த பெண்களெல்லாம் அவரை பிரார்த்தனை பண்ணி, எங்களுக்கு வேறு ஆதரவு இல்லை உங்களை தவிர, அதனால் நீங்கள் தான் எங்களுக்கு ஆதரவு தரணும் அப்படின்னு சொல்லி அவங்க அனைவருமே அத்தனை பேர் அவங்கள பிரார்த்தனை செய்து கொண்டு பகவான் மேலே சரணடைஞ்சிட்டாங்க. நீங்கள் தான் எனக்கு காப்பாற்றினீர்கள், தொடர்ந்து நீங்களே எங்களை காப்பாற்றுங்கள். அவருடையமே பெண்கள்லாம் சரணடைஞ்சுடுறாங்க. ஒரு கதை. இன்னொரு கதை இருக்கிறது. இது துவாபர யுகத்தில். அதுக்கு முன்னே திருத்தாயுகம். ராமர் 12 ஆண்டு வனவாசம் முடிஞ்ச பிற்பாடு ராவணனை கொன்று மீண்டும் நாட்டுக்கு திரும்புகிற நாள். ஸோ பகவான் இல்லாத நாளிலிருந்து அயோத்தியில் மக்கள் வருத்தத்தில், துன்பத்தில், இருட்டில் மனதெல்லாம் இருட்டில் பரதன் நாட்டை ஆண்டாலும், ஆனால் அங்கே பகவான் இல்லாதனால ஒளி இழந்த மாதிரி, சூரியன் இல்லாத போன்று மக்கள் மனத்தில் கவலையுடனும் வேதனையுடனும் சந்தோஷம் இல்லாமல் வாழ்ந்தார்கள். பகவான் வருவதை காத்திருந்தார்கள். ஸோ பகவான் திரும்பி வெற்றி அடைஞ்சு அயோத்திக்கு திரும்புவதை கண்டு தெரிந்து பகவானை வரவேற்பதற்காக மனம் குளிர்ந்து மகிழ்ச்சியில் நாட்டையும் வீட்டையும் மனதையும் தேற்றிக்கொண்டு சுத்தப்படுத்தினார்கள். பகவானை வரவேற்பதற்காக வீடுகளையும் நாட்டையும் சுத்தப்படுத்தி அலங்காரம் செய்து தீபங்களை ஏற்றி பகவானை வர வைத்தார்கள். இப்போ நம்ம ஒரு திருமணம் போனோமாக்கா, ஒரு திருவிழாவுக்கு ஒரு திருமணமாக்கா புது புது ஆடைகள் அலங்கரித்து கொண்டு போகின்றோம். அது போன்று தீபாவளி பகவானை வரவேற்காக தனி புது புது ஆடைகளை கட்டி உடுத்தி கொண்டு மகிழ்ச்சியுடன் பகவானை வரவேற்றார்கள். அதுதான் புத்தாடை. பகவான் வேறுத்துக்கு கிழிஞ்ச சட்டையை போட்டு போக முடியுமா? இப்போ கல்யாணத்துக்கு கிழிஞ்ச சட்டையை போட்டு போவோம், திருவிழாக்கு கிழிஞ்ச சட்டையை போட்டு போவோம். எவ்வளோ புனிதமான புது புது புடவைகள், சட்டைகள், வேஷ்டிகள் கட்டி கொண்டு போகலையா? அதுபோல் பகவானை வரவேற்பதற்காக மக்கள் அனைவரும் வீடுகளை சுத்தப்படுத்தி, புத்தாடை உடைந்து, வீடுகளை அலங்காரப்படுத்தி, கோயிலெல்லாம் அலங்காரப்படுத்தி பகவானை வரவேற்றார்கள். அது ஒரு கதை. இப்படி ஒரு ராமர் கதை. இன்னொன்று பாண்டவர்களும் அவங்களும் வனவாசம் முடிஞ்சு நாட்டுக்கு திரும்பின நாள். அவங்களும் 12 ஆண்டு வனவாசம் இருந்து மீண்டும் ஹஸ்தினாபுரம், இப்போ டில்லின்னு சொல்ல ஹஸ்தினாபுரம் தலைநகரத்துக்கு திரும்புகிற நாள். இப்படியும் ஒரு கதை உண்டு புராணத்தில். இன்னொரு கதை இருக்குது. லட்சுமி தேவி பால்கடந்து கடையும் போது லட்சுமி தேவி வந்த நாள். இதெல்லாம் அந்த தீபாவளி நாள் கொண்டாடப்படுகிறது. லட்சுமி வந்த நாள். பால்கடல் கடையும் போது எல்லாம் பொருட்களும் வரும்போது அந்த பால்கடலில் லட்சுமி தேவி மீண்டும் அவதரித்து வருவாங்க. தன்வந்திரி அதில் தான் வருவாங்க, லட்சுமி தேவி அதுதாங்க. எல்லா செல்வங்களும் கடலிருந்து பால்கடலை தேவர்கள் அசுரர்கள் கடையும் போது வரும்போது இந்த தீபாவளி லட்சுமி தேவி வந்ததாகவும் ஒரு கதை இருக்கிறது. அப்புறம் கிருஷ்ண லீலையில்
இப்போ இந்த தாமோதர மாதம் வந்து தாமோதர பூஜை செய்து கொண்டு வருகிறோம். இந்த தீபாவளி அன்றைக்கி தான் கிருஷ்ணர் தாயார் வந்து உரலை கட்டி வச்சிருக்கணும். பானையை உடைத்து நெய்யெல்லாம் வீணாக்கிறதுனால தாய் கோபப்பட்டு யசோதா தாயார் கிருஷ்ணரை உரலில் கட்டப்பட்டது. அதுதான் தாமோதரான்னு பேர். அப்படி ஒரு கதை இருக்கிறது. ஸோ இப்படி பல விஷயங்கள் இந்த மாதத்தில் இந்த தீபாவளி நாளில் நடந்தது. கதை இன்னும் நமக்கு தெரியாத கதை இன்னும் நிறையா இருக்கலாம். இது தெரிஞ்சது கொஞ்சம், இன்னும் தெரியாதுன்னு எவ்வளோ கதைகள் இருக்குது. அதெல்லாம் நமக்கு தெரிஞ்சது தான். ஸோ இப்படி விஷயங்கள் தீபாவளி அன்றைக்கு இவ்வளோ விஷயங்கள் இருக்கிறது. ஆனால் இதை புரிஞ்சுக்க மக்கள் புரியாமல் தீபாவளியை நம்ம வந்து வெறும் பட்டாசு மட்டும் புது உடையை உடுத்து பட்டாசு மட்டும் நம்ம வந்து வெடித்து கொண்டு காலத்தை ஓட்டி கொண்டு இருக்கிறோம். ஸோ தீபாவளி இந்த மாதிரி தீபாவளி பலகாரங்கள், இந்த பலகாரங்கள் வந்து நண்பர்களுக்கு சொந்தக்காரர்களுக்கு இந்த பலகாரங்கள்லாம், ஏன்னா பலகாரம் நிறையா செய்யப்பட்டதுனால பூஜைகள் செய்யறதுனால அந்த பழங்களுக்கு மற்றவங்களுக்கு கொடுத்து நம்ம வந்து அன்பு பரிமாறிக்கிறது. ஸோ இந்த மாதிரி நம்ம தீபாவளி கொண்டாடும். எப்படி கொண்டாடுகிறோம்? மொதல் நாள்லேயே நம்ம வந்து தெரியும். இப்போ எல்லா வீடுகளும் தீபாவளி வர்றதுக்கு முன்னே எல்லாம் நம்ம வந்து வீடுகளை கழுவுது, சுத்தப்படுத்துவது, அது எல்லா வீட்டிலும் நடக்கிறது. அப்புறம் புது துணிகள், புத்தாடை, புது துணிகள் இருக்குது, செய்கிறோம். நிறைய பலகாரங்கள் செய்கிறோம். ஏன்னா தின்பண்டங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் இனிப்புகள் கொடுத்து அன்பு பரிமாறிக்கிறதுக்காக தான் தின்பண்டங்கள், பலகாரங்கள். அதான் நம்ம வந்து பக்கத்து வீட்டு சொந்தக்காரர்கள்லாம் வந்து நண்பர்கள்லாம் பலகாரம் கொடுத்து அவங்க நம்ம கொடுப்பாங்க, நம்ம அவங்க கொடுத்து பரிமாறிக்கிறது. இதுவும் தீபாவளி பெருநாளில் அன்பு பரிமாறிக்கிறது. அப்புறம் நம்ம சொன்ன மாதிரி விளக்கு ஏற்றணும். இதெல்லாம் தீபாவளியில் கண்டிப்பாக இருக்க வேண்டிய முறைகள். தீபங்கள் ஏற்றணும். யார் வீட்டில் தீபம் ஏற்றணும் அதுவும் இல்லை. அப்புறம் அந்த அது இருக்குது, பட்டாசு இருக்குது, புத்தாடை இருக்கிறது, பலகாரம் உண்டு, பட்டாசு இருக்குது. ஸோ இந்த மாதிரி தீபாவளி வந்து கொண்டாடப்பட வேண்டும். ஸோ தீபாவளி வந்து புனிதமான ஒரு நாள். அப்போ கீதையில் வெறும் சடங்கு முறை மட்டும் செய்யாமல், வெறும் தீபாவளி என்ற விஷயம் தெரியாமல், இல்லை ஒரு சடங்கு சாங்கியமாக நினைத்து கொண்டு செய்வதை விட இந்த தீபாவளி பக்தி பூர்வமாக பகவானுக்காக மேலும் பக்தியை உயர்த்துவதற்காக, பகவானை நினைத்து இன்னும் நம்ம பக்தி செய்வதற்காக கீதையில் சொல்லப்பட்டு இருக்கு. வெறும் சமய சடங்குகள் மட்டும் இல்லாமல் பக்தி மார்க்கத்தில் வர சொல்லி சாஸ்திரத்தில் கிருஷ்ணர் கீதையில் உபதேசம் செய்கிறார். ஆனால் நம்ம சடங்குகள் தான் உட்காந்துருக்குறோம், சாங்கியத்தில் தான் உட்காந்துருக்குறோம். அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்னு தான் இருக்கும். எதுவும் ஒரு விஷயத்தை புரிந்து தெரிந்து உணர்ந்து செய்யணும். ஸோ ஒன்றுன்னு கூட சொல்லுவாங்க, அதாவது கெட்டதை அழித்து நல்லதுக்கு திரும்புறது, கெட்டதை போய் நல்லது திரும்புறது. அப்போ நம்ம கெட்டதே செய்துக்கிட்டு இருந்தாக்கா அப்புறம் எப்படி தீபாவளி? நல்லது செய்வது தான் தீபாவளி. அந்த நாள்லேயும் நம்ம வந்து என்ன நாளும் மாமிசம் சாப்பிட்றோம். தீபாவளி நாளைக்கு ஏன் மாமிசம் சாப்பிட்ணும்? ஏன் மருந்து? அது அன்றைக்கி தான் மருந்து அருந்துறாங்க, மாமிசம் சாப்பிட்றாங்க. அப்போ புனித நாளைக்கு ஏன் வந்து அசுத்தப்படுத்தணும்? அது அசுரர்களோட வேலையாச்சு, அசுர குணத்துள்ளவர்கள். ஸோ அது செய்கிறோம். ஸோ இந்த நல்ல நாளை நல்லதாக செய்யணும். ஸோ அதுதான் நம்ம வந்து பகவானோட ஆசீர்வாதம் கிடைக்கும். இப்போ யாருக்கு பகவானோட ஆசீர்வாதம் வேணும்?
உன் வேலையை நீ பாரு, என் வேலையை நான் பார்க்குறேன் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. பகவானுக்கு ஆறுப செய்வது கிடையாது. அவங்கவுங்க சொந்த விருப்பத்துக்கு, நம்மளோட சொந்த விருப்பத்துக்கு நம்ம செய்து கொண்டு இருக்கிறோம். எனக்கு மகிழ்ச்சியாக நம்ம கேட்டோம், ஏயா தீபாவளி எல்லாம் கொண்டாடணும்? ஓ, தீபாவளினாக்கா நாங்கள் எல்லோரும் கூடி இருந்து நாங்கள் தண்ணி சாப்பிடுவோம், மகிழ்ச்சியாக இருக்கும். அப்போ அந்த எல்லோரும் கூடி செய்கிறதுக்கு ஏயா தீபாவளியை பயன்படுத்தணும்? அது எப்பவுமே செய்யலாமே. தீபாவளி தீபாவளி கைவழியாக மாற்றக்கூடாது. ஸோ நல்ல நாளை நல்ல விதமாக செய்து தீபாவளி கொண்டாடணுமா, அது சார்ந்த சிறப்பு. நம்மளும் மேன்மை நல்லதுகளை அடைவோம். கெட்டதை போய் ஈவல்ஸ், அசுரன் அப்படின்னாக்கா கெட்டது, தீபம் என்பது பகவான். ஸோ பகவானை வர வைத்து அசுரனே விரட்டணும். அந்த பகவானை நினைக்கும் நாள், அசுரனை கொண்டு வருவதுக்கு பகவானை லட்சுமியை கொண்டு வருவதனால், பகவானும் லட்சுமி எப்பயும் கொண்டாடலாம் தானே. ஆனால் இந்த நாள் விசேஷ நாள், விசேஷமானது சில விசேஷமாக தான் நடக்கும். எப்பவுமே பகவானை நினைத்து கொள்வதற்காக அவர் அளித்த நல்ல விதங்களை புரிந்து நமக்காக பல அசுரர்களை கொண்ட நாள். பல அசுரர்களை கொண்டது மக்களுக்கு எதா தர்மச கிளநீர் பாவதி பரதா பரித்தனாய் சாதம் விநாச துக்கிருத்தம். எங்கெல்லாம் அதர்மம் தலை தாக்குகிறதோ அங்கே தர்மத்தை நிர்ணயிடுவதற்காக நான் யுகந்தோறும் அவதரிக்கிறேன். ஸோ அசுரர்கள் என்பது அதர்மம் செய்பவர்கள். அசுரர்கள் என்பது அதர்மவாதிகள். சூரர்கள் என்பது தர்மவாதிகள். அப்போ எந்த இடத்துல அதர்மம் தலை தூக்குகிறதோ அங்கே பகவான் அவதரித்து அதர்மத்தை செய்வர்கள் அழித்து தர்மத்தை கடைப்பிடிக்கிறவங்களுக்கு ஒளி கொடுக்குறார், ஆசீர்வாதம் செய்கிறார், கூட இருந்து அவங்களுக்கு உதவியாக இருக்கிறார். அப்போ தீபாவளி நாள் வந்து தர்மத்தை கடைப்பிடிக்கணும் தவிர அதர்மத்தை கடைப்பிடிக்கணும். அப்போ அது சுடிலே குரல் என்னது, அறம் செய்ய விரும்பு. அறம்னா தர்மம் செய்யணும், அதர்மம் செய்யக்கூடாது. அதான் கீதையில் பகவான் சொல்கிறாரு. அப்போ இந்த புனித நாள் வந்து தர்மத்தை நம்ம கடைப்பிடிக்கணும் தவிர அதர்மத்தை கடைப்பிடிக்கக்கூடாது. அதர்மத்தை செய்து கொண்டு இருட்டில் இருந்துக்கிட்டு வெளிச்சமாக இருக்கிறது பைத்தியக்காரத்தனம். இருட்டு போகன்றது வெளிச்சம் வரணும்போது நம்ம தான் இருட்டில் உட்காந்துக்கிட்டு வெளிச்சம் ஆனால் வராது. இருட்டு வந்து ஒளி ஏற்றினா தான் வெளிச்சம் வரும். எங்கே வெளிச்சம் இருக்கோ இருட்டு இருக்காது. அப்போ பகவான் இருக்கிறதுல அசுரன் இருக்க மாட்டான். அறிவு இருக்கிறதுல அஞ்ஞானம் இருக்காது. ஞானமே ஒளி. ஸோ ஞானம் அடையாத வரை நம்ம துன்பத்திலேருந்து துன்பத்துக்கு மூல காரணம் அஞ்ஞானம். இப்போ ஜீவன் ஞானத்தை உணர்த்தக்கூடிய ஒரு நாள், பக்தியை உணர்த்தக்கூடிய நாள், பகவானை உணர்ந்து கொள்ளக்கூடிய நாள். அதே மறந்து போய் தீபாவளி கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஸோ தவறுகளை தீர்த்து கொண்டு சரியான முறையில் தீபாவளியை நம்ம கடைப்பிடித்து பகவானுடைய ஆசீர்வாதம், லட்சுமி தாயோட ஆசீர்வாதம் பெற்று ஞானம் அடைந்து வாழ்க்கையை புனிதப்படுத்தி பிரகாசமாக இருக்கும். அதனால் நல்ல முறையில் தீபாவளி கொண்டாடி எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும். எல்லாருக்கும் என்னுடைய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். ஹரே கிருஷ்ணா. நன்றி, வணக்கம்.